இந்த வீடியோவில் நாம் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு குண்டானில் தண்ணி எடுத்துக்கோங்க ஃபுல்லாக. அதில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. அதனால் தண்ணி கொதித்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுக்கலாம். இப்போ நல்லா தண்ணி கொதித்து வந்துடுச்சு. நம்ம ஊற வச்சுருந்த இது நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன் பாஸ்மதி ரைஸு. அதை கழுவி நல்லா போட்டுக்கோங்க. அதில் இந்த சாதம் நம்மளுக்கு முக்கால்வாசி வெந்தால் போதும், ஃபுல்லாக வேக வேணாம். ரொம்ப வேக வச்சோன்னா கொல கொலன்னு ஆகிடும். அதனால் ஒரு முக்கால்வாசி வந்த உடனே நம்ம வெடிச்சிடலாம். தண்ணியை எடுத்துடலாம். தண்ணி எடுத்துருங்க. ரொம்ப வேக வைக்காதீங்க கொல கொலன்ட்டு. இப்போது அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கோங்க. அப்படியே வச்சுருங்க ஆறட்டும். ஒரு கடாய் எடுத்து எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. பொடியாக நறுக்கி வச்சுருந்த கேரட் போட்டுக்குங்க. பீன்ஸ் போட்டுக்குங்க. கோஸ் போட்டுக்குங்க. அதெல்லாம் நல்லா வதக்கிக்குங்க. காய் நம்மளுக்கு முக்கால்வாசி வேகிற அளவுக்கு வதக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வதக்கிக்குங்க. முக்கால்வாசி வெந்தால் போதும். காய் வெந்துருச்சு. காய் இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஊற்றிக்குங்க. அதில் 2 ஸ்பூன் சில்லி சாஸ் ஊற்றிக்குங்க. ஊற்றி நல்லா கலரி விடுங்க. அதை இப்போது நம்ம வெடித்து வச்சுருந்த சாதத்தை அதில் போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா சாப்பாடு நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி தான் இருக்கணும் ஃப்ரைட் ரைஸுக்கு. இப்போ எல்லாத்தையும் அப்படியே நல்லா ஒரு கலரி விடுங்க. ஒரு ஸ்பூன் அளவு மிளகு பொடி போட்டுக்குங்க. போட்டு நல்லா கலரி விட்ருங்க. அதையும் கொத்தமல்லி மேலே தூவி விட்ருங்க. இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.